நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்துட்டு அவர் நமக்காக எல்லாம் செய்வார். If we sit in the presence of God, He will finish everything for us. அவர் ஒண்ணே தான் எதிர்பார்க்கிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடு. The Lord is only expecting you to call on to Him. நீ என்னை அதிகாலையில தேடு. Seek unto Him early in the morning. நீ ராப்பகலா என்னை தேடு. Seek unto me all day. உன் அறை விட்டு கதவை பூட்டிக்கிட்டு என்னை தேடு. Shut your door and seek unto me. நான் உன்னை ஆசீர்வதிக்கும் வரையிலும் என் பாதத்தை நீ பிடி. Hold on to my feet until I bless you. ஆண்டவருக்கு But for the Lord, ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி இருக்கு. our Lord has a great speciality. அவர் எது பலவீனமோ அதை தான் தெரிந்து கொள்வார். The Lord will choose what is weak. ஐயா சொல்லுங்க, அவர் எதை பலவீனமோ அதை தான் தெரிந்து The கொள்வார். Lord will only choose who is weak. இந்த உலகத்தில் பலம் உள்ளவைகளை அவமாக்க அவர் பலவீனம் உள்ளவர்களை தெரிந்து கொண்டாராம். The Lord chose those who are weak to go and overpower those who are strong. நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன், நான் எது செஞ்சாலும் அது வாய்க்கவே மாட்டுது பாஸ்டர் தான வந்திருக்கீங்க. You came here today because the pastor, no matter what I do, it is not working. பாஸ்டர் என் குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்க, நான் மட்டும் ரொம்ப கஷ்டப்படுறேன் பாஸ்டர் தான சொல்றீங்க. You say, pastor, in my family everyone is doing well except me. பாஸ்டர் எல்லாருக்குமே நல்லா இருக்குது, ஆனா எனக்கு மட்டும் ஏதோ ஒன்னு இடிக்குது பாஸ்டர்னு சொல்றீங்கல்ல. Pastor, everybody is doing fine except for me, something is wrong. பாஸ்டர் இது என்ன சாபமோ தெரியலன்றீங்கல்ல. Are you saying, pastor, I do not know what kind of curse is this? நான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றத சொல்றேன். Let me tell you what the Lord wants me to உங்க tell you. குடும்பத்துல நீங்க பலவீனமாய் பிறந்தது தேவ சித்தம். It is the will of God for you to be a weak person in ஐயோ, your family. நீங்கள் எல்லாரை காட்டிலும் வீட்டுல கஷ்டப்படுறீங்களே அது தேவ சித்தம். It is the will of God for you to struggle the most in your உங்க family. கூட பிறந்தவங்க எல்லாரும் சொந்த வீட்ல இருக்காங்க, நீங்க இன்னும் வாடகை வீட்ல இருக்கீங்க, அது தேவ சித்தம். All in your family are living in their own house except you. எல்லாரும் ஃபைனான்ஷியலி ஸ்டேபிள் ஆயிட்டாங்க, நீங்க மட்டும் ஸ்டேபிளே இல்லாம இருக்கீங்க, அது தேவ சித்தம். Everybody is financially strong except you, but that is the will of God. ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தில் ஞானிகளை வெட்கப்படுத்த நான் பேதைகளை தெரிந்து கொண்டேன். And the Lord